அன்னைக்கு நைட் அவங்க எஸ்கேப் பண்றதுக்காக பிளான் போட்டு வச்சுட்டு அந்த செட்டப் எல்லாம் கரெக்டா வச்சுட்டு அவங்க டீம்மேட்ஸ் எல்லாருமே அசம்பிள் ஆகி கரெக்டா அந்த வெண்ட்டுக்கு போயிருவாங்க. அந்த வெண்ட் வழியா அந்த கம்பியை வெட்டின இடத்துக்கு போயிருவாங்க. எல்லாருமே அவங்க ரூம்ல அந்த செட்டப்பை ப்ராப்பரா வச்சுட்டு அவங்க கிளம்பி அந்த கம்பி வெட்டின இடத்துக்கு போயிருவாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட பக்கத்து செல்மேட் மட்டும் பயந்து போயிட்டு நைட்டு ஃபுல்லா அழுதுகிட்டு எப்படி போகும்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பான் அவன் செல்லுல. ஃபர்ஸ்ட் ஹீரோவோட ஃப்ரெண்டு மட்டும் மேல போயிட்டு அந்த கம்பி வழியா மேல வெண்ட்டை ஓபன் பண்ணிடுவான். ஓபன் பண்ணோடனே அந்த வெண்ட் கீழே ஒரு சவுண்டு கேட்டுரும். சவுண்டு கேட்டோடனே போலீஸ்காரங்க உஷாராக்கிட்டு அவங்க வச்சிருக்க ஃபிளாஷ் லைட்டை வச்சு அடிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் சரி அந்த இடத்துல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணோடனே அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து வெளியில போயிடுவான். வெளியில போயிட்டு சிக்னல் கொடுப்பான். அடுத்து ஒவ்வொரு தடவை ஏறிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இன்னொரு ஃப்ரெண்டோட சப்போர்ட் வச்சு மேலே ஏறிடுவான். மேலே ஏறினதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டையும் கையை பிடிச்சி மேலே தூக்கிடுவான். ஆல்ரெடி மேலே போன ஃப்ரெண்டு கரெக்டாக அவங்களுக்கு ப்ராப்பரா சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருப்பான் எப்போ வெளியில வரணும் வரக்கூடாதுன்னு. இந்த கேப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கடல் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹீரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே ஹீரோ கார்பென்ட்ரியில ஒர்க் பண்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கார்மெண்ட் செக்ஷன்ல ஒர்க் பண்ணுவாங்க. அங்க இருந்து அங்க கிடைக்கிற ரப்பர் பிளாஸ்டிக் எல்லாம் வச்சு ஒரு சின்ன படகு மாதிரி செய்யறதுக்காக ஒரு ராப்பர் செஞ்சு வச்சிருப்பாங்க. அதையுமே அவங்க கையோட தூக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அந்த வெண்ட் வழியா வெளியில வந்துருவாங்க. அந்த ஹீரோட பக்கத்து செல்மேட்டுக்கு திடீர்னு தைரியம் வந்துடும். உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவங்க எல்லாம் மேல மொட்டை மாடியில போனதுக்கு அப்புறம் இவன் கரெக்டா அந்த ஏர் வெண்ட்டை உடச்சி இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமா கீழே இறங்கி போவோம். இதுக்கப்புறம் அந்த பில்டிங்கை விட்டு ப்ராப்பரா இறங்கி பக்கத்துல இருக்க வேலையை கஷ்டப்பட்டு தாண்டிடுவாங்க. அவங்க கையில வச்சிருக்க அந்த பொருளையும் கையிலே வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு தாண்டி தவிடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த ஹீரோட பக்கத்து செல்மேட் என்ன பண்ணுவான்னா தனியா வந்து இந்த இடத்துல மாட்டிப்பான். இந்த இடம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரொம்ப ஹைட்டா இருக்கும். சப்போர்ட் இல்லாம ஏற முடியாது. அவனும் குதிச்சு குதிச்சு பார்ப்பான். அவனால அந்த கம்பியை பிடிக்கவே முடியாது. இதுக்கப்புறம் வேலையை தாண்டிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயிலோட செவுத்துக்கு அந்த சைடு வந்துருவாங்க. அதாவது கடல் கரையை ஒட்டி வந்துருவாங்க. கடல் கரைக்கு வந்தோடனே அவங்க செஞ்சு வச்சிருக்க அந்த சின்ன போட் மாதிரி இருக்கிறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாயால ஊதி அதுக்குள்ள காத்து அடைப்பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோட அந்த பக்கத்து செல்மேட் சரி நம்மளால இதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்செட்ல இருப்பான். இதுக்கப்புறம் அந்த போட்டு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க மூணு பேருமே அந்த போட்டை பிடிச்சிட்டு நீந்தி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருவாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில விடிஞ்சிரும். விடிஞ்ச உடனே வழக்கமா இன்ஸ்பெக்ஷனுக்கு அந்த போலீஸ்காரன் வருவான். உடனே பார்த்தா ஹீரோட பக்கத்து செல்மேட் ரெடி ஆகி நிற்பான் சோகத்தோட. இதுக்கப்புறம் ஹீரோட செல்லுக்கு போனதுக்கு அப்புறம் எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரன் கேட்பான். ஆனாலும் ரெஸ்பான்ஸ் இருக்காது. உடனே அந்த செல்லை திறந்துட்டு கோவத்துல அவன் தலையை பிடிச்சி இழுப்பான். அந்த தலை தனியா உருண்டு கீழே வந்து விழுந்ததை பார்த்து ஜெர்க் ஆகிட்டு டக்குன்னு விசில் அடிச்சு எல்லா போலீஸும் அலர்ட் பண்ணிடுவான். இதுக்கப்புறம் வெளியில வந்து பார்த்ததுக்கு அப்புறம் வார்டனுக்கு செம அப்செட்டா இருக்கும். கரெக்டா தப்பிச்சு போயிட்டாங்களே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம செம்ம டென்ஷனா இருப்பான். ஹீரோ சிம்பாலிக்கா என்ன பண்ணுவானா அந்த ஆர்டிஸ்ட் கொடுத்த பூவா அந்த இடத்துல விட்டு வச்சுட்டு போயிருப்பான். வார்டனுக்கு இன்னும் அது ரொம்ப கோவத்தை கிளப்பிடும். இதுக்கப்புறம் ஒரு போலீஸ்காரனை கூப்பிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா இந்த மூணு பேரோட பாடியும் நம்ம கடல்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு மேல இடத்துக்கு சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுவான். டெக்ஸ்ட் போடுவாங்க. அந்த டெக்ஸ்ட்ல என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா இந்த மூணு பேருமே தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா இவங்க பாடியை போலீஸ்காரங்க கடல்ல தேடுவாங்க. ஆனா கடைசி வரையும் அது கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கப்புறம் அடுத்த வருஷமே இந்த ஜெயில மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிச்சிடுறாங்க.